மீனம், இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க, அனைத்தும் உணர்ந்தவங்க அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. தயவு செய்து இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களின் வாயால் சொல்லாதீங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, மற்றவர்களின் கோபத்திற்கு நீங்கள் தேவையில்லாமல் ஆளாவீங்க. அவங்க உங்களை ஏளனமாக நினைப்பாங்க. நீங்கள் அறிவுரை சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற அளவிற்கு குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். உங்களால் பொறுத்துக்க முடியாது. அடுத்தவர்கள் தவறான விஷயத்தை செய்வதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. தயவு செய்து நீங்கள் மற்றவர்களுடைய விருப்பங்களில் தலையிடாமல் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களால் நிம்மதியோடு வாழ முடியும். இல்லையென்றால் தேவையற்ற மனக்கசப்புகள் உங்களின் மனதில் குடியேறும். மிகப்பெரிய அளவில் மீனத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது. இது நாள் வரைக்குமே நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து தேவர் குலம் காத்த குமரன் உங்களை காக்கப் போகிறான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நிச்சயமாக முருகனின் வேல் உங்களை தேடி வந்தே தீரும். நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகனுடைய வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களின் கரங்களால் உங்களின் இல்லத்திற்குள் அந்த தங்க வேலை சுமந்து வருவீர்கள். எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படிதான் நடக்கும். மீனம் இதற்கு மேலும் எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்காது. நீங்கள் நினைத்தவாறு உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. அதாவது இடம் மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இது நாள் வரைக்குமே நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று உங்களின் வாழ்க்கையை நீங்கள் தொடர போகிறீங்க. மிகப்பெரிய அளவில் வேலையில் உங்களுக்கு மாற்றம் நடந்தே தீரும். மீனத்தில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை முருகனின் வேலால் மாறப்போகுது. மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வேலையால் உங்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. மற்றவர்களை விட அதிகமான நியாயத்தையும் தர்மத்தையும் நீங்க உங்களின் நெஞ்சில் சுமந்தாலுமே அடுத்தவர்கள் உங்களை தூற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகம் உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் எவருக்கும் எந்த விதமான உபதேசங்களையும் வழங்காமல் உங்களின் வாழ்க்கையை பற்றி மட்டுமே மீனம் யோசித்தால் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும். அந்த கந்த கடவுள் இனி உங்களுடைய சொந்த கடவுள். மிகப்பெரிய அளவில் முருகனின் பரிபூரணமான முகத்தை உங்களின் கனவில் நீங்கள் பார்க்க போறீங்க. மீனத்துடைய வாழ்க்கையின் தரமே மாறப்போகுது. கனவில் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த குமரனின் அருளை நீங்கள் பெற போறீங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஒன்று நடக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு இது வரைக்குமே எதிர்மறையாக தான் நடந்திருக்கும். உங்களை யாருமே அனுசரித்து கூட போக மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே அதில் ஏதாவது ஒரு பிழையை கண்டுபிடித்து உங்களின் மனதை புண்படுத்தி குத்தி கிழித்தவர்கள் எண்ணற்ற பேர் இந்த உலகத்தில். இனி அந்த நிலை இருக்காது. ஏன்னா மீனம் யாருடைய வாழ்க்கையிலும் இனி தலையிடவே போவதில்லை. உங்களுக்கென்று ஒரு பாதை, உங்களுக்கென்று ஒரு லட்சியம், அதை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த 2025 விஸ்வாவசு வருடம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். உங்களுடைய குடும்பத்துடைய நலனில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும். உங்களின் வாழ்க்கை நீங்கள் நினைத்தவாறு சுபிக்ஷமாக அமையும். வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் தயவு செய்து முகம் தெரியாத நபர்களுக்கு பால் தானம் கொடுங்க, பானகத்தை தானமாக கொடுங்க. இது எதையுமே உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது தயை கூர்ந்து அடியேன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், நீரை தானமாக கொடுங்க. நீங்கள் அந்த தினத்தில் செய்யக்கூடிய தானத்தால் உங்களின் வாழ்க்கை நிச்சயமாக
நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் மாறியே தீரும். அந்த தினத்தில் நீங்கள் தானத்தை செய்ய தவற விட்டுட்டா செவ்வாய்க்கிழமை தோறும் யாரோ ஒருவருக்கு உணவை தானமாக கொடுங்க. முருகனின் அருளை பரிபூரணமாக மீனம் பெறக்கூடிய ஆண்டு இது. இனி உங்களுக்கு எந்த விதமான வினைகளும் சூழவே சூழாது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. கடந்த காலத்தை பற்றி தயவு செய்து இனியும் நீங்கள் யோசிக்காதீங்க. கடந்த காலத்தை உங்கள் கூட இருப்பவர்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா தயவு செய்து அப்பேற்பட்ட உறவிடமிருந்து தள்ளி வர நீங்கள் பாருங்க. ஏன்னா கடந்த காலத்தை நினைக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிடுறீங்க. அதிலிருந்து உங்களை மீட்டு வெளியே இழுத்துக்கிட்டு வர்றதுக்கே 2-3 நாட்கள் ஆகிடுது. அந்த 2-3 நாட்கள் நீங்கள் வேலைக்கு போகாமல் உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தடைகள் ஏற்படுது. இனி மீனத்திற்கு எந்த விதமான தடைகளுமே கிடையாது. பழைய ஞாபகங்கள் இனி மீனத்திற்கு இருக்கவே கூடாது. உங்களின் வாழ்க்கை முன்னோக்கி மட்டுமே தான் செல்லணும். இனி சரிஞ்சு எந்த இடத்துலையும் நீங்கள் விழ மாட்டீங்க. நம்பிக்கையோட முன்னேறி செல்லுங்க. உங்களுடன் துணைக்கு துணையாய் இருப்பது அந்த முருகனின் வேல். முருகனை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் வேண்டுமானாலும் இறங்கலாம். நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே. நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். அந்த 6 முகத்தை கொண்ட சரவண பவன் 12 தோள்களோடு உங்களின் கனவில் நிச்சயமாக தோன்றப்போகிறான். மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க. சனிப்பெயர்ச்சி நடந்துக்கிட்டு போகுது. சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காது. அதாவது நாளென் செய்யும் வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்னதான் செய்யும். முருகனை நாடி நீங்க செல்லும் பொழுது எப்பேற்பட்ட கிரக பலன்களும் உங்களை எதுவுமே செய்யாது அப்படின்னு நீங்க நம்பினாலே போதும். அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன் மீனத்துக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப மன உளைச்சல்ல நீங்க மூழ்கி மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டீர்கள். மண்ணில் புதைந்த எனது அன்பான மீன ராசி அன்பர்கள் நிச்சயமாக விருட்சமாய் முளைத்தே தீருவார்கள். ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி நீங்க ஜெயித்தே தீருவீர்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கொஞ்சம் காலதாமதம் எடுக்குமே தவிர வெற்றி உங்களை வந்து அடைவதை இனி எவராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோட நீங்க முன்னேறி செல்லலாம். எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடக்குது. இது நாள் வரைக்குமே நீங்க சந்தித்த தோல்விகளும் விதி பலன்களே. இனி நீங்க சந்திக்க போகும் வெற்றிகளும் விதி பலன்களே. காரணமே இல்லாம இந்த காணொளியை நீங்க பார்க்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் பஞ்சபூதங்கள் சேர்ந்து உங்களை மேலே தூக்கி விடும். முருகனின் அருளால் நீங்க வாழ்க்கையில் உயரப்போவதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. அதுலேயும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ்க்கையில் இனி வெற்றியை மட்டுமே தான் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோல்வியை பார்த்துட்டீங்க. 8 திசையில் நீங்கள் எந்த திசையில் நடந்து போனாலுமே கடந்த காலத்தில் படு தோல்வியை மட்டுமே சந்தித்த நீங்கள் இனி எல்லா விஷயத்துலையுமே வெற்றியை சந்திப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்க போகுது. நீங்கள் நினைத்தவாறு உங்களின் வாழ்க்கை அமையப்போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் மன தெளிவோடு இருக்கணும். எதை செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். தயவு செய்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை மட்டும் சொல்லாதீங்க. உங்கள் வாயால் நீங்கள் எது சொன்னாலும் அடுத்தவங்க அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி உங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கி விடுவார்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களின் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும். நீங்கள் நினைத்தவாறே உங்களின் வாழ்க்கை அமைய நானும் உங்களுக்காக அந்த சண்முகநாதனிடம்
பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.